ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். அதோட கடுகு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி நம்ம ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறோம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு நம்ம ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த தக்காளி எல்லாம் சாஃப்டாக வெந்து வந்ததும் நம்ம வந்து இடித்து வச்சுருக்க பூண்டு, மிளகு, ஜீரகத்தை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து ஒன்றா வெந்து வரதுக்காக 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறோம். ஒரு கொதி வந்த உடனேயுமே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பெருங்காயத்தூளும் அதுக்கப்புறம் ரசப்பொடியும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு மறுபடியும் பார்த்து போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளிப்பை செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தழை போட்டு வச்சுருக்க அந்த இதில் இறக்கிட்டிங்கன்னா ரசம் ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.